இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை டெலஸ்கோபிக் சீரிஸ்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதுல பாருங்க, சம் ஆஃப் த 10 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/3 பிளஸ் செகண்ட் டேர்ம் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/7, தேர்ட் டேர்ம் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/13 இருக்கு. ஆக்சுவலா நீங்க S10 இதுல கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டியே என்னுடைய nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது தான். அவங்க 10 டேர்ம்ஸ் கொடுத்தாலும் சரி, சம் டு இன்ஃபினிட்டி கொடுத்தாலும் சரி, நம்மளுடைய பிரைமரி எய்ம் nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்மோட டினாமினேட்டர் 3, செகண்ட் டேர்மோட டினாமினேட்டர் 7, தேர்ட் டேர்மோட டினாமினேட்டர் 3 இருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் நான் ஃபார்ம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து என்ன கிடைக்குது பாருங்க, 3. The 3 can be written as 1 plus 1 into 2 னு எழுதலாம். 7 can be written as 1 plus 2 into 3 னு எழுதலாம். 13 can be written as 1 plus 3 into 4. கரெக்டா? இப்போ nth டேர்ம் என்ன எழுத முடியும்னு பாருங்க. அதே போல tan இன்வெர்ஸ்குள்ளே டைரக்டா கொண்டு வந்துடலாமா? பிகாஸ் நியூமரேட்டர் எல்லா பிளேஸ்லயுமே உங்களுக்கு 1 தான் இருக்கு. 1 plus இந்த நம்பரோட பேட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்க. கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 into 2, இங்க 2 into 3, இந்த பிளேஸ்ல 3 into 4. அப்போ nth டேர்ம் என்னவா இருக்கும்? n into n plus 1. ஓகேவா? மறுபடியும் ஒரு ஓல்டர் விஷயத்தை நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன். கொஷின் டினாமினேட்டர் 1 plus x y இருந்தா நியூமரேட்டர் x minus y இருக்கணும். நமக்கு டினாமினேட்டர் ஆல்ரெடி எப்படி இருக்கு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் லெட் மீ ரைட் டவுன் த டினாமினேட்டர் 1 plus n into n plus 1. இந்த n into n plus 1 எது பிக்கரா இருக்கோ அதுல இருந்து ஸ்மாலர் சப்ட்ராக்ட் பண்ணும். n plus 1 is bigger. நான் அந்த n plus 1ல இருந்து ஸ்மாலரா இருக்க n சப்ட்ராக்ட் பண்றேன். Now it looks like the form tan inverse of x minus y by 1 plus x into y ஃபார்ம்ல இருக்கு. இப்போ ரெண்டு பார்ட்டா பிரிச்சிடலாமா? நீங்க n-க்கு 10 அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் லாஸ்ட் டேர்ம் 10 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மாலரா இருக்கிறது என்ன? n. அதுல n-க்கு 1 அப்ளை பண்ணுங்க. திஸ் இஸ் த ஷார்ட்கட். இப்போ என்ன ரிசல்ட் உங்களுக்கு வரும் பாருங்க. tan இன்வெர்ஸ் ஆஃப், இங்க 10 அப்ளை பண்ணீங்கன்னா n plus 1 is bigger, இங்க 10 அப்ளை பண்ணா 11 கிடைக்கும் உங்களுக்கு. மைனஸ் n வந்து ஸ்மாலர், that is replaced by 1. 11 minus 1 whole divided by 1 plus 11 into 1. இதான் ஷார்ட்கட். 12. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் 10 and 12 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5/6 இருக்கும். ஆக்சுவலா நம்ம கால்குலேட் பண்ணது தான் s ஓட வேல்யூ. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா s, sum of the 10 terms. இதுல tan இன்வெர்ஸை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. tan s கிடைக்கும். tan 5/6. That's all.